நான் இப்போது ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறேன், என் கார்ல கூட இப்ப கூட இருக்கு, நெக்ஸஸ் அப்படின்னு ஒரு புத்தகம். உலுக்குது அந்த புத்தகத்தை படித்தால். புத்தகம் வாசிக்கக்கூடிய நண்பர்கள், விருப்பமுள்ள நண்பர்கள் படிக்க வேண்டிய நூல் சேப்பியன்ஸ் என்று எழுதினார் யுவால் நூராரி அப்படிங்கிறவர் எழுதின புத்தகம். இப்ப அதனுடைய புது எடிஷன் நெக்ஸஸ் போன வருடம் தான் வந்திருக்கு. நாகலட்சுமி சண்முகம்னு ஒரு அம்மா பாம்பேல இருக்காங்க. அந்த அம்மா எல்லாம் உண்மையிலே கையெடுத்து கும்பிட நான் வரை பார்த்ததில்லை. அந்த அம்மா அப்படி ஒரு மொழிபெயர்ப்பாளர், அவ்வளவு சிறப்பாக 100வது மொழிபெயர்ப்பு நூல் அந்த புத்தகம். நாகலட்சுமி சண்முகம் எழுதிய 100வது புத்தகம் நெக்ஸஸ். அவங்க மொழிபெயர்ப்பு யுவா நூராரி. அந்த நூராரி எல்லாம் எப்படிதான் இப்படி எழுதுவாருன்னு எனக்கு கற்பனையே பண்ண முடியல. இந்த நெக்ஸஸ்னா என்ன, வலைப்பின்னல். அந்த புத்தகத்தை படிச்சுட்டோம்னா முழுசா, நான் இது வரைக்கும் அது 600 பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன், 250 பக்கம் முடிச்சிருக்கேன். இந்த வாரத்துக்குள்ள இந்த புத்தகத்தை முடித்து விட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருக்கு. 250 பக்கம் படிச்சிருக்கேன். 250 பக்கத்திலேயே உலுக்குது. இந்த உலகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது எழுதுறாரு. செயற்கை நுண்ணறிவை பத்தி தான் முழு புத்தகமும். இந்த செயற்கை நுண்ணறிவும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மளை காட்டு மிராண்டிகள் ஆக்கும் என்று எழுதுறார். அவர் அழகா ஒரு உதாரணம், அதை மட்டும் சொல்லலாம்னு தோணுது. ஒரு காட்டு மிராண்டி காலம்னே வச்சுப்போம். ஒரு காலத்துல ஒரு 10,000, 20,000, 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2 பேர் இருக்கான், கொஞ்சம் மாங்காய் எடுத்து வச்சிருக்காங்க. 2 பேர் மாங்காய் வச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து மாங்காவை பிடிக்கிட்டு போயிட்டான். இன்னொருத்தன் வரான், ஒரு மாம்பழம் வந்து தாரான். அப்ப அவருக்கு தெரியும் மாங்காவை பிடிக்கிட்டு போனவன் தப்பானவன், பசிக்கு மாம்பழம் கொடுத்தவன் நல்லவன், இப்படிங்கிற அறிவு இருக்கும். ஆனால் இன்றைக்கு இந்த செயற்கை நுண்ணறிவு காலத்துல உங்களை எதை தூண்டுகிறது, உங்களிடமிருந்து எதை புடுங்குகிறார்கள் என்று அறியாத ஒரு கூட்டத்தில் நம்ம இருந்தா அவன் காட்டு மிராண்டியா நாம காட்டு மிராண்டியா? அதுதான் நெக்ஸஸ் புத்தகம் வைக்கக்கூடிய முதல் கேள்வி. நான் வந்து ஒரு இங்கதான் ரோட்டரி கிளப் மீட்டிங் நம்ம சார் நடத்திருந்த கான்ஃபரன்ஸ் நடத்தப்போ எனக்கு முன்னாடி மயில்சாமி அண்ணாதுரை சார் பேசினாங்க. நானும் அவரும் ஒரு அறையில் 1 மணி நேரம் உட்கார்ந்து, பக்கத்துல எங்களுக்கு முன்னாடி பாரதி பாஸ்கர் அம்மா பேசுறாங்க. அதனால நாங்க 2 பேரும் வெளியே வெயிட்டிங்ல உட்கார்ந்து இருந்தோம். உட்கார்ந்து இருக்கிற 1 மணி நேரம் ஆகச் சிறந்த பெருமனிதர் அவர். அப்படியான மனிதர்களை கிடைக்கும் போது அப்படியே நம்ம காதலடி விரிச்சு அவர் பேசுறதை கேட்டுக்கிட்டே இருக்கணும், அப்படிதான் நான் நினைப்பேன். அவர்கிட்ட பேசும்போது கேட்டுட்டே இருக்கும்போது அவர் சொல்றாரு, அவர் சொன்ன வார்த்தை இன்னைக்கு அதையும் அங்கே அவரும் மேடையில அவர்கள் மேடையிலும் சொன்னார், இந்த உலகம் எப்படியாக மாறும் என்று அவர் யோசிக்கிறார். ஏன்னா மிகப்பெரிய ஒரு நிலவு மனிதன் அல்லவா அவரு, அவருடைய யோசனை எவ்வளவு தாண்டி இருக்கும். அவர் சொல்றாரு, இந்த உலகம் இன்னொரு சிவராமன் எப்படி இருக்கும்னு நினைக்கீங்க, இன்னொரு 100 வருஷம் கழிச்சு 2 கூட்டமா பிரிஞ்சிருவோம். இந்த செயற்கை நுண்ணறிவை மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம், அந்த மூளையை மட்டும் தான் பயன்படுத்துற கூட்டம், 5, 3, 8 அப்படின்னு கணக்கு போட்டு பார்க்கக்கூடிய இன்னொரு இயல்பான மூளையை பயன்படுத்த கூட்டம் 2 கூட்டமா பிரியும். இந்த 2 கூட்டத்துக்கு இடையே மிகப்பெரிய யுத்தங்கள் நடக்கும் என்று அவர் சொல்றார். பேசும்போது அச்சப்படுறார். அவர் எப்படி சொல்றாரு, இப்படி பிரிஞ்சதுன்னா அந்த இம்பேலன்ஸ் எப்படி நம்ம பார்க்க போறோம்? இதுதான் நண்பர்களே சிந்தனையாளர்களுடைய அறிவு. இவற்றை நம்ம எடுக்கணும். இந்த நெக்ஸஸ் புத்தகம் படிச்சோடனே அவருடைய தொலைபேசிக்கு நான் சார் நீங்க பேசின அதே விஷயம் இந்த புக்ல இருக்கு, நீங்க படிச்சிருங்க, இந்த புக்கை ஃபுல்லா முடிச்சிருங்க அப்படின்னு படிச்சு அனுப்பினேன்.